இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நேற்று பார்த்துருந்தோம், சாராய் எப்படி சாராளாக பெயர் பெற்றாள் அப்படின்றதையும், ஆபிரகாமோடு ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய் அப்படின்ற உடன்படிக்கையை கர்த்தர் சொன்னதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. சரிங்களா? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23வது வசனம் முதல். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாக இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில்தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயிருந்தான். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாயிருந்தான். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனுடைய கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை கொடுத்ததுக்கப்புறமா, சாராய்க்கு சாராள் என்று பெயர் மாற்றினதற்கப்புறமா ஈசாக்கை பெறுவாய் என்று உடன்படிக்கை செய்த பிறகு விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். கர்த்தர் அவரோட பேசி ஆசீர்வாதமாக கொடுத்ததுக்கப்புறமா ஆபிரகாமோடு இருக்கிற சந்ததிகள், ஆபிரகாமோடு இருக்கிற எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். சரிங்களா? இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பின்வரக்கூடிய வீடியோக்களில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.